டெமோன்ஸ்ட்ரேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த SQL Server 2014 கஸ்டமர் ஸ்கோர் 01 டேபிள் கொரி ரன் பண்ணி டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஷேர் டேட்டா சோர்ஸ் ரைட் பண்ணி ஆட் நியூ டேட்டா சோர்ஸ் கொடுக்குறேன். நேம் கொடுக்குறேன். என்ன நேம் கொடுக்குறேன்? STS_customer _01 நேம் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் எடிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். சர்வர் நேம் பார்த்தீங்கன்னா CCL 56 வந்து என்னுடைய சர்வர் நேம். SQL 2014 SQLோட இன்ஸ்டன்ஸ் நேம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் SQL Server 2014 டேட்டாபேஸ் வேணால் டைனி டேட்டாபேஸ் டேபிள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஸ்கோர் 01 டேபிள் நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இதில் டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா டைனி டேட்டாபேஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். டெஸ்ட் கனெக்ஷன் கொடுக்குறேன். டெஸ்ட் கனெக்ஷன் சக்சீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துறேன். அகைன் ஓகே கொடுத்துறேன். ஷேர் டேட்டா சோர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஓகே கொடுத்துறேன். நெக்ஸ்ட் ரிப்போர்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆட் நியூ ஐட்டம் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்டில் என்ன நேம் கொடுக்கலாம் அப்படின்னா இமேஜ் கிளிக் ரிப்போர்ட். ஆட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டேட்டா சோர்ஸஸ் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டேட்டா சோர்ஸ் நேம் கொடுத்தல என்னென்னா DS_customer_01. ஸோ இது வந்து யூஸ் ஷேர்டு டேட்டா சோர்ஸ் ரெஃபரன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். என்னென்னா STS_customer_01 டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டேட்டா செட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டேட்டா செட் கொடுத்துருங்க. டேட்டா செட் நேம் என்ன கொடுக்கலாம்னா DSet_image click report. நெக்ஸ்ட் யூஸர் டேட்டா செட் எம்பர்ட் இன் மை ரிப்போர்ட் செலக்ட் பண்ணிவிட்டு கொரி கொடுத்துடலாம். என்ன கொரினா டேட்டா சோர்ஸ் பார்த்தீங்கன்னா DS_customer_01 டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கொரி பார்த்தீங்கன்னா customer_01 டேபிள் கொரி கொடுக்குறேன். கொரி காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இல்லை வேர் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு ஹேட் டிபார்ட்மெண்ட் தட் இஸ் பேராமீட்டர் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணுறோம். டிபார்ட்மெண்ட் பேராமீட்டர் க்ரியேட் பண்ணுறோம். ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ மெயின் ரிப்போர்ட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் இல்லை இமேஜ் பார்த்தீங்கன்னா என்ன நேம் கொடுக்கலாம் image_click_detailed. ஓகே details_report அப்படின்னு நான் கொடுக்குறேன். மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் போல்ட் பண்ணிவிட்டு சென்டர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இமேஜஸில் ஆட் இமேஜஸ் ரைட் கிளிக் பண்ணி ஆட் இமேஜ் கொடுத்துடலாம். டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஸோ சிடி ஓப்பன் கொடுத்துறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஆட் இமேஜ் கொடுத்துடலாம். ஸோ அது சிடி ஐடி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ 4 இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் இமேஜ் அதில் யூஸ் திஸ் இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு சிடினா சிடி டிபார்ட்மெண்ட்டோட இமேஜ் வந்து க்ரியேட் ஆயிடுச்சா. அதுமாதிரி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இமேஜில் இன்சர்ட்டில் போய்ட்டு இமேஜில் கிளிக் கொடுத்துருங்க. இதில் வந்து ஐடி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் அதேமாதிரி ரைட் கிளிக் இன்சர்ட்டில் போய்ட்டு இமேஜ் அதில் இசி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இமேஜில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தட் இஸ் எம்இ. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணலாம். இந்த இமேஜ் சைஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். சேம் இமேஜில் வந்து நம்ம நெட்லேருந்து டவுன்லோட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் இதை வந்து கொஞ்சம் நம்ம நீட்டாக தெரிகிற மாதிரி கொஞ்சம் மேக்ஸிமைஸ் ஆர் ஸ்மால் ஸோ நம்ம கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து அதுமாரி ஸ்பேசஸ் விட்டுலாம் அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். ஓகே ஸோ இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா நம்ம சிடி டிபார்ட்மெண்ட் இமேஜை கிளிக் பண்ணால் சிடி டிபார்ட்மெண்ட்டுடைய ரிப்போர்ட் வரணும். அதேமாதிரி ஐடி டிபார்ட்மெண்ட்டு இமேஜை கிளிக் பண்ணால் ஐடி டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட். அதேமாதிரி இசி அண்ட் மெக்கானிக் இன்ஜினியரிங். ஸோ அதான் கான்செப்ட். ஸோ இமேஜை கிளிக் பண்ணால்
அது டிபார்ட்மெண்ட்டுடைய ரிப்பீட் வந்து நம்ம ஜென்ரேட் ஆகி வரணும். ஓகே, ஸோ அதனால் இமேஜை மட்டும் கொஞ்சம் நான் நீட்டாக செக்ரிகேட் பண்ணுறேன். நமக்கு சேம் சைஸில் இருந்துன்னா நம்ம வந்து ப்ராப்ளமே இல்லை, டக்குன்னு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம், ஈஸியாக வந்து நீட்டாக பண்ணிடலாம். ஸோ டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கனால நம்ம வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, ஓகே, சிடிஐடி ஈஸி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இமேஜ். ஓகே, ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓகே, நீட் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் கொடுத்துட்டு டேபிளில் என்ன கொடுக்கலாம்னா கஸ்டமர் ஐடி வந்து டாக் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கஸ்டமரோட ஃபர்ஸ்ட் நேம், இமெயில் ஐடி, நெக்ஸ்ட் வந்துட்டு மொபைல் நம்பர், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், சேலரி அண்ட் டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து கொஞ்சம் மேக்ஸைஸ் பண்ணிக்கலாம், அப்போ ரிப்போர்ட் பார்க்க நீட்டாக இருக்கும். இமெயில் ஐடி கொஞ்சம் மேக்ஸைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் மேக்ஸைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் காலம்ஸ் வந்துட்டு போல்ட் பண்ணிவிட்டு சென்டர் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாமா? ஓகே, பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு டெக்ஸ்ட் கலர் வேண்டுமா? ஓகே, வேணாம் விட்டுலாம் நினைக்கிறேன். ஓகே, சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி பெரிய பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம வந்து பேராமீட்டர் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு வியூ ரிப்போர்ட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜியோட ரிப்போர்ட் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து அதேமாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ரிப்போர்ட் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வியூ ரிப்போர்ட் கொடுக்குறேன். இந்த மாதிரி 4 டிபார்ட்மெண்ட்டே ரிப்போர்ட் கொடுத்து நம்ம வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம் ரிப்போர்ட்டை. ஓகே, ஸோ வந்து நம்ம ரிசல்ட் வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆகுது. ஓகே, நோ இஷ்யூ. நெக்ஸ்ட்டு டிசைனில் போயிடலாம். டிசைனில் போயிட்டு இமேஜ் ஃபஸ்ட்டு சிடிடி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் போயிடலாம். போயிட்டு அதில் வந்துட்டு ஆக்ஷனில் கோ டு ரிப்போர்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல இமேஜ் கிளிக் ரிப்போர்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆட் பண்ணல டிபார்ட்மெண்ட் கொடுத்துருங்க. வேல்யூவில் வந்துட்டு அந்த எஃப்எஃப்எக்ஸ் ஃபங்க்ஷனில் போய்ட்டு ஈக்குவல் டு போட்டுருங்க. போட்டுட்டு இதில் வந்து நான் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். அது என்ன கொடுக்கணும்னா டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும், ஏன்னா ஸ்ட்ரிங் டைப் இல்லையா. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க, அதுதான் சிம்பிள். நெக்ஸ்ட் அதேமாதிரி ஐடி டிபார்ட்மெண்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் ப்ராப்பர்ட்டிஸில் ஆக்ஷனில் கோ டு ரிப்போர்ட் ஸ்பெசிஃபிக் என்ன ரிப்போர்ட் நேம்னா இமேஜ் கிளிக் ரிப்போர்ட். என்னென்னா நேம் வந்து டிபார்ட்மெண்ட், வேல்யூ வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ், தட் இஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தட் இஸ் காப்பி பண்ணியில் பேஸ்ட் பண்ணிக்கலாம் வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ளார, ஏன்னா ஸ்ட்ரிங் டைப். ஓகே கொடுத்துலாம். அகைன் ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ரைட் கிளிக் பண்ணி இமேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் போயிடலாம். நெக்ஸ்ட்டு ஆக்ஷன் கோ டு ரிப்போர்ட், ஸ்பெசிஃபிக் ரிப்போர்ட்டில் வந்து இமேஜ் கிளிக் ரிப்போர்ட் கொடுத்துருங்க. நேம் வந்து டிபார்ட்மெண்ட், எஃப்எஃப்எக்ஸ் ஃபங்க்ஷனில் இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம் வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ளார ஸ்ட்ரிங் டைப் இல்லையா. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே அகைன் ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு
மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரைட் கிளிக் பண்ணி இமேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துடலாம். ஆக்ஷனில் போய்ட்டு கோ டு ரிப்போர்ட், அதில் வந்து ஸ்பெசிஃபை ரிப்போர்ட். என்ன ரிப்போர்ட்னா இமேஜ் கிளிக் ரிப்போர்ட். அதில் டிபார்ட்மெண்ட், இது பேராமீட்டர் வந்து டிபார்ட்மெண்ட். ஃபங்க்ஷன் பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித்தின் டபுள் கோட்ஸ்களை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அகைன் ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ பிரிவில் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் மெக்கானிக் இன்ஜினியர் கொடுத்துட்டு நான் பேஸ்ட் பண்ணி வியூ ரிப்போர்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மெக்கானிக் ரிப்போர்ட் வந்து நம்ம வியூ ஆகும். ஓகே, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து மெக்கானிக் ரிப்போர்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து சிடி டிபார்ட்மெண்ட் கிளிக் பண்ணேன். இப்போ சிடி டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட் வந்துடும். அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிப்போர்ட். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக் ரிப்போர்ட். ஜஸ்ட் நான் இமேஜ் கிளிக் பண்ணால் எனக்கு வந்து ரிப்போர்ட்டில் வந்து காமிச்சிருச்சா? ஓகே, இப்போ டிசைனில் போகிறேன். ஏன்னா நான் வந்து அந்த பேராமீட்டர் போடாமல் நான் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வரணும், அதுக்காக நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸில் ரைட் கிளிக் இமேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு அதில் இடத்துல டூல் டிப்பில் நான் எந்த இமேஜில் நேம் வச்சாலே எனக்கு வந்துட்டு என்ன நேம் காமிக்கணும், அதான் வந்து டூல் டிப்ஸ் சொல்லுவாங்க. அதில் வந்து உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் வந்து அதில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டா போதும். ஜஸ்ட் வந்து மவுஸ் பாயிண்டரை வந்து வச்சாலே போதும். அது என்ன டிபார்ட்மெண்ட்றதோ என்ன டிபார்ட்மெண்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து நேம் வந்து அதில் வந்து ஷோ ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து மெக்கானிக் இன்ஜினியர். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன். இல்லை டூல் டிப்பில் வந்துட்டு மெக்கானிக் இன்ஜினியரிங். ஸோ காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஓகே கொடுக்குறேன். ஜஸ்ட் அதில் வந்து பெரிய பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓகே எலக்ட்ரானிக்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். இல்லை மெக்கானிக் கொடுத்து நான் வியூ ரிப்போர்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் அந்த இமேஜில் ஜஸ்ட் மவுஸ் பாயிண்ட் வச்சாலே நேம் வந்து காமிக்கும், டிபார்ட்மெண்ட் நேம் காமிக்கும். இதான் வந்து டூல் டிப்ஸ் சொல்லுவாங்க. காமிக்குதான். இப்போது சிடி டிபார்ட்மெண்ட் நான் கிளிக் பண்ணுறேன். அதேமாதிரி ஐடி டிபார்ட்மெண்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டே இமேஜ் கிளிக் பண்ணும்போது அந்த டிபார்ட்மெண்ட்டே ரிப்போர்ட் வந்து ஷோ ஆகும். ஆயிருக்கா? ஸோ இது மாதிரி அவுட்புட் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இமேஜ் வந்து எனக்கு ஃபஸ்ட் வந்து எனக்கு அது வேண்டாம். தட் அந்த பேராமீட்டர் நேம் கொடுத்து வந்து ரிசல்ட் ஒன்றது எனக்கு வேண்டாம் அப்படிங்கும்போது ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போயிடுங்க. பேராமீட்டர் ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு அதில் இடன் கொடுத்துருங்க. ஓகே, ஜென்ரல் ஐட்டம் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் டிஃபால்ட் வேல்யூவில் ஸ்பெசிஃபிக் வேல்யூ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஆட் பட்டனில் ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு நேம் கொடுத்துருங்க. என்ன நேம் கொடுக்கலான்னா நான் மெக்கானிக் இன்ஜினியர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்து நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ப்ரிவ்யூ கொடுக்குறேன். ப்ரிவ்யூ நான் கொடுக்கும்போது பேராமீட்டர் எனக்கு கேட்காது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து மெக்கானிக் இன்ஜினியரில் போயிடுச்சா? இப்போ நான் வந்து சிடி டிபார்ட்மெண்ட் இமேஜ் கிளிக் பண்ணேன். இப்போ சிடி டிபார்ட்மெண்ட் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் இமேஜ் கிளிக் பண்ணேன். ஐடி டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஈஸி டிபார்ட்மெண்ட் இமேஜ் நான் கிளிக் பண்ணேன். ஈஸி டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட் வந்துடும். ஓகே, இந்த மாதிரி நம்ம லூப்பில் கொடுத்துக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு நான் ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து கூகுள் குரோம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுவோம், ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, பில்டு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஒன்லி ஒன் வார்னிங்ஸ் மட்டும்தான். ஸோ எரர்ஸ் எதுவுமே இல்லை. ஓகே, ஓகே ரிப்போர்ட் யூஆர்எல் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து கூகுள் குரோம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஓகே, கூகுள் குரோம் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரிப்போர்ட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். என்ன ரிப்போர்ட் நேம் என்ன அப்படின்னா இமேஜ் கிளிக் ரிப்போர்ட். ஓகே, கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது ஸோ லோடிங்கில் இருக்க வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக மெக்கானிக் ரிப்போர்ட் வந்து நம்ம வந்து ஷோ ஆகுது இப்போது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இமேஜ் வந்து நான் என்ன டிபார்ட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா சிடி டிபார்ட்மெண்ட் இமேஜ் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ சிடி டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட் வந்து ஷோ ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் இமேஜ் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஐடி டிபார்ட்மெண்ட்டோட இமேஜ் வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் ரிப்போர்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். எலக்ட்ரானிக் ரிப்போர்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ மாதிரி ரிப்போர்ட் வந்து ஷோ பண்ணி பார்த்துக்கலாம். இவ்வளோ தான் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.